நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து வந்து ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து நிற்கிற நாம் தமிழர் தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க வளமைமிக்க ஒரு தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாம் எதற்காக இங்கே வந்தோம்? உலகில் பல்வேறு இனங்கள் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ். தன் ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் நிறுவுகிறார். தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. இது நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒலி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கின்றன என்று கால்டுவெல் போப் அவர்கள் சொல்கிறார்கள். அது 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உலகில் உண்டென்றால் அது தமிழ்தான். அப்படிப்பட்ட எங்கள் மொழி மற்றவர்களுக்கு மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி. எங்களுக்கு உயிர். தமிழ் எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம், எங்கள் இலக்கியம், எங்கள் வரலாறு, எங்கள் வாழ்வியம், எல்லாம். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. உலகில் தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்ட மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடுகிறான். தமிழுக்கு ஏன் அமுதென்று பேர்? தமிழுக்கும் அமுது, அமுதுக்கும் அமுது என்று பேர். அதுபோல தமிழுக்கும் அமுது என்று பேர். நீங்கள் வேகமாக தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது அமிழ்து 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 என்று கேட்கும். அமிழ் தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது தமிழ் 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 என்றே ஒலிக்கும். அதனால்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். எங்கள் உயிருக்கு நேரான எம் உயிர் தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதை காக்க நாங்கள் இங்கே வந்தோம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம் இருக்க இடமல்லாமல் நிற்க நாதியற்று தாய் நிலத்திலே உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதை பார்த்து சகித்து கொண்டு இருக்க முடியாமல் அடிமை தலையறுக்க அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து, அதனாலேயே நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம். ஏன் வந்தோம்? எதற்காக வந்தோம்? எங்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, எங்களுடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் தொலைந்து போன பிறகு அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற பெரும் வேட்கையில் இந்த பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். வேளாண்மை செய்து மீண்டு விடலாம் என்று இந்த நாட்டு மக்கள் நினைத்தால் அதற்கும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் விதைகள் இல்லை. விதைகள் இல்லாத ஒரு இனம் எப்படி மீட்சிடும்? உங்களிடத்தில்
கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுரைக்காய், பூசணிக்காய், இதுக்கான விதைகள் இருக்கிறதா? இல்லை, இல்லை. கடையில் வாங்க வேண்டும். கடையில் வாங்கி விதைப்பீர்கள், முளைக்கும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும், விதை இருக்கும். அதுக்குள்ளே எடுத்து மறுபடி போட்டால் முளைக்காது. ஏன்? மரபணு மாற்றப்பட்டு விட்டது. மரபணு மாற்றப்பட்ட உணவை சாப்பிட உன் மரபணுவும் மாறிப்போகும். அதனால் 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிடும் என்கிறார்கள். மரபணு மாற்றப்பட்ட உணவை உண்டு கொண்டே வந்தால் மானுடனுக்கும் மரபணு மாறிவிடும், போர்க்குணமற்று போகும். முதலில் நாகரீகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறான். முதலிலே பண்பாடு அடைந்த இனம், நாகரீகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறான். அப்படி உலகில் மூத்த இனமாக இருக்கிற தமிழினம் இன்று போர்க்குணமற்று இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒன்று. தமிழ் பேரினம் வீழ்ந்ததற்கு புறப்பகை அல்ல, தன்னினப்பகை. சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிக்கப்பட்டு தான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்ற தன்னினப்பகை, ஓர்மைப்படுத்த முடியாத உட்பகை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனை, போர்க்குணம் இன்மை, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான திரைக்கவர்ச்சி, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி, கொடுமையான சாதி மதப்பற்று, இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் பேரினத்தை வீழ்த்திவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு எளிய கேள்வி. முதலில் தோன்றியது மொழி இனமா, சாதி மதமா? மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் தோன்றியது மொழி இனம். மிக 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 ரொம்ப பின்னாடி வந்தது சாதி மதம் என்ற கட்டமைப்பு. புரட்சி பாவலன் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான். அது ரொம்ப இடை வந்தது. இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்போது நம்மிடத்தை வந்தது? என் உடன் பிறந்தவர்களே, ஒரு 2000 ஆண்டு, 2500 ஆண்டுகள், அவ்வளவுதான். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழியே உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. எப்படின்னா எவ்வளவு மூத்த இனம் என்று பாரு. எங்களில் இருந்துதான் இறைவன் தோன்றினான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு முன்னாடி நிற்கிற ஒரே ஒரு சிக்கல் தான், நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா, சாதி மதமாக நிற்க போகிறோமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்போ என்னவா இருக்க போகிறோம்? எனக்கு மதம்தான் முக்கியம் என்பவன் எங்கே ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு. சாதி தான் முக்கியம் என்பவன் எங்கே போடுவான்? சாதி கட்சிகளுக்கு. இல்லை, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், நான் ஒரு தொல்குடி சமூகம், மிக மிக தொன்மையான இனத்தின் மகன், நான் தமிழன் என்று உணர்வோன் எங்கே ஓட்டு போடுவான்? மைக் சின்னத்துக்கு தான் போடுவான். இது மைக் இல்லை, துறை சொன்ன மாதிரி ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கூட போடுவான், ஒரு தீப்பெட்டியை கொடுத்தா கூட போடுவான். அவனுக்கு சின்னம் முக்கியமில்லை, மான தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம், போட்டுருவான். இப்போது இந்த சிக்கலை நீ தெளிவரணும். இடைவந்த சாதியோடு நிற்க போறியா, இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோடு நிற்க போறியா? இந்த நிலத்திற்குள் நான் தேவரு, நான் நாடாரு, நான் செட்டியார், நான் உடையார், நான் கோனார், நான் பிள்ளை, நான் முதலி, நான் குறவர், நான் வண்ணார், நான் மருத்துவர் குலம், நான் படையாச்சி, பறையர், தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம். இதை விட்டு கேரளாவில் என்ன சொல்லுவ? தேவர்னு சொல்லுவியா, நாடார்னு சொல்லுவியா, செட்டியார்னு சொல்லுவியா?
இல்லை இங்கிருந்து ஆந்திரா போயிட்டேன், இல்லை ஆந்திராவிலேருந்து பீகார் போயிட்டேன், பீகார்லேருந்து குஜராத் போயிட்டேன், என்ன சொல்லுவேன்? அங்கே போனால் நீ யார் தெரியுமில்ல? சவுத் இந்தியன். அப்போ என்ன பண்ண? எஸ், ஐ ஆம் சவுத் இந்தியன். ஆம், நான் தென்னிந்தியன். திமிரோடு சொல்லணும். அங்கே வேண இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் நடக்கும். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே. இதை விட்டு வெளியில் போனால் உன் அடையாளம் ஒன்றும் இல்லை. கேரளா போ, நீ யாராக இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டியா பாண்டி, அவ்வளோதான். இந்த நாட்டை விட்டு இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம், சாதி அடையாளம் பொருந்தலை, மதம் அடையாளமாக இல்லை. ஆனால் இங்கே இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால், ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. அப்படிலாம் கை கொடுக்க முடியாது. போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருவான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் கை கொடுப்பான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படி தான். போய் வேணா பார்த்துவா. அப்போ உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல. நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம். Who are you என்றால் நீ எந்த மொழியில் நீ ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிவு பண்ணுவான், இவன் மேடுன்னு முடிவு பண்ணிடுவான், பைத்தியம் முடிவு பண்ணிடுவான். உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்குறான். நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு. ஐ ஆம் சீமான் என்றால் ஆள் கருப்பாக இருக்கான், இங்கிலீஷில் பேசுகிறான்னு பிறப்பை சந்தேகப்படுவான். அப்போ என்ன பண்ணு? நான் தமிழன், நான் தமிழன், என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும். நீ போய் பாரு, பிரான்ஸுக்கு போய் பாரு, ஒரு 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 வார்த்தை ஆங்கிலத்தில் உச்சரிச்சிட்டான்னா அங்கேருந்து எனக்கு அடித்து பேசு. காலடியில் இருக்குது பிரிட்டனுக்கு கீழே, பேச வச்சிருப்பாப்பா அவனை. அவனுக்கு இருந்தால் மொழிப்பற்று தேசப்பற்று, அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கு இருந்தால் மொழி வெறி, சாவனிசம், சரங்கு சொறி எல்லாம் சொல்லுவேன். நீ எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன் வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அதை தான் நானும் சொல்கிறேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்கிறேன். வெரி சிம்பிள் திங். ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாவா? ரொம்ப எளிதாவா? கிட்டவா? நான் ஒன்று சொல்கிறேன். பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான், படையாச்சி நிறுத்தினா பறையரை போட மாட்டான். எங்கள் ஐயா நிறுத்தினா பறையர் போட மாட்டான், எங்கள் அண்ணன் நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான். ஆனால் உங்கள் மகன் நான் நிறுத்தினா 2 பேரும் ஓட்டு போடுவான். அது மாறுதல், அதுதான் மாறுதல். இதுவரை இருந்த திராவிட கட்சிகளுக்கு, எம்ஜிஆருக்கு, தமிழர் அல்லாத எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருக்கும் படையாச்சியும் பறையாச்சியும் பறையனும் போட்டிருக்கான். ஆனால் ஒரு தமிழ் மகனுக்கு போடல, தமிழ் தலைவனுக்கு போடலை. போட வச்சதுதான் தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி.